எங்கள் பாவலன் விஜு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எதற்காக நம் அயல் வீட்டார் அதிகம் பொறாமைப்படுகிறார்கள்? விரிவான 10 காரணங்கள். 1. நெருக்கமான ஒப்பீடு. நாம் தினமும் அவர்களுடன் அருகில் வாழ்கிறோம். எங்கள் வீடு, வாகனம், குழந்தைகள், வாழ்க்கை முறை இவை அனைத்தும் அவர்களுக்கு கண்ணுக்குத் தெரியும். இந்த நேரடி ஒப்பீடு அவர்களுக்கு தங்களது வாழ்க்கை குறைவாக இருக்கிறதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். இதுவே பொறாமையின் முதல் விதை. 2. சிறிய தூரம், பெரிய தாக்கம். தொலைவில் வாழும் உறவினர் செல்வந்தராக இருந்தாலும் பெரிதாக பாதிக்காது. ஆனால் அயல் வீட்டார் புதிய கார் வாங்கினாலோ வீடு புதுப்பித்தாலோ உடனே மனதில் தாக்கம் ஏற்படும். ஏனெனில் அவர்களின் மாற்றத்தை நாமும் அவர்கள் நம்மையும் தினமும் பார்க்கிறோம். 3. சமூக நிலைமையைக் காட்டும் மனப்போக்கு. சிலர் தங்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்திக் காட்ட விரும்புவார்கள். அப்போது அருகிலிருக்கும் குடும்பம் ஒரு அளவுகோல் போல ஆகிவிடும். அவர்களை விட நம்மை மக்கள் மேம்பட்டவங்கன்னு சொல்லணும் என்ற எண்ணம் பொறாமைக்குக் காரணமாகும். 4. மதிப்பீடு செய்யும் பழக்கம். மனிதர்கள் தங்கள் மதிப்பை பெரும்பாலும் பிறருடன் ஒப்பிட்டு அளக்கிறார்கள். அயல் வீட்டார் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் நாம் தான் பின்னாடி போயிட்டோமா என்ற எண்ணம் வரும். இதனால் மனதுக்குள் மறைமுக போட்டி உருவாகும். 5. அடிக்கடி தொடர்பு. அயல் வீட்டாருடன் தினசரி சந்திப்புகள், உரையாடல்கள் நடக்கின்றன. அவர்களின் வாழ்க்கை விஷயங்கள் எளிதில் தெரிந்துவிடும். சம்பளம், குழந்தைகள் படிப்பு, குடும்ப உறவு முதலியவை. இவை சிலருக்கு பொறாமையாக மாறலாம். 6. பொது சமூக வட்டம். ஒரே தெரு, ஒரே பள்ளி, ஒரே கோவில் அல்லது நிகழ்ச்சி வட்டம். இதனால் அனைவரும் ஒருவரின் முன்னேற்றத்தை மற்றவர் கவனிக்கிறார்கள். இந்த வெளிப்படையான ஒப்பீடு பொறாமை வளர்க்கும் சூழலை உருவாக்கும். 7. பொருளாதார வேறுபாடு. ஒருவரிடம் புதிய வீடு, வாகனம் அல்லது வேலை வந்துவிட்டால் மற்றவர் தன்னுடைய நிலையை அதனுடன் ஒப்பிட்டு மனக்கசப்பு அடைகிறார். நானும் இப்படி இருக்கணும், ஆனா முடியல என்ற உணர்வு பொறாமையைத் தூண்டும். 8. கவனத்தை ஈர்க்கும் மனோபாவம். சிலர் தங்களை மக்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் அனைவரும் அயல் வீட்டாரை பாராட்ட ஆரம்பித்தால் அவர்களுக்கு தங்கள் முக்கியத்துவம் குறைந்தது போல தோன்றும். இதுவும் ஒரு உள் பொறாமையாக மாறும். 9. அதிருப்தி மனநிலை. தன் வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர் மற்றவரின் சந்தோஷத்தை பொறுக்க முடியாது. அவர்களின் வெற்றி தன்னுடைய தோல்வியை நினைவூட்டும். இதனால் அவர்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும். கலாச்சார பழக்கம். நம்முடைய சமூகத்தில் ஒப்பீடு செய்வது பழக்கமாகவே இருக்கிறது. அவர் மாதிரி நீயும் படி, அவர்களிடம் இதற்கே போன்ற வசனங்கள் குழந்தை பருவத்திலிருந்து கேட்டதாலே மனதில் போட்டி விதை விதைக்கப்படுகிறது. இது பெரியவர்களாகிய போது பொறாமையாக வெளிப்படும். முடிவாக, பொறாமை எல்லாரிடமும் சிறு அளவிலாவது இருக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்தி தன்னை மேம்படுத்தும் சக்தியாக மாற்றிக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அயல் வீட்டாரின் வெற்றியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக பார்க்க வேண்டும், எதிரியாக அல்ல.